ஹாய் சிலர் ப்ளீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டே ரொட்டீன் தான். ஸோ என்னோடய சேனலில் டே ரொட்டீன் போட போகிறேன். என்னோடய சேனலில் என்ன போட்டது இல்லையா? இல்லை. ஸோ அதனால தான் இப்போ தான் நான் தூங்கி எந்திரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற டே ரொட்டீன் தான் வரப்போகுது. ஸோ அவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி தூங்கிட்டு இருக்காங்க மேடம், கொஞ்சம் தூங்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க தூங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருக்க தான் போகுது. எரிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தம் 3 ரூம் பெருக்க வேண்டியதாக இருக்கும். பெருக்கிட்டு பார்ப்பீங்க. அந்த ரூம் பெருக்கியாச்சா? இப்போ இந்த ரூம் பெருக்கி. ஓகேவா? பார்த்தீங்கன்னா அவன் கிச்சன் பெருக்கிட்டு இருக்கோம். பெருக்கிட்டே பார்ப்போம். எள்ளிச்சவாலாம் கொஞ்சம் சாமிக்கு முட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எனக்கு வீடு. ஏன்னா சாமி வைக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம. ஓகேவா? எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, எப்பயுமே நம்மளோட கார் சாவி தான் சாமி ரூம்கிட்ட தான் இருக்கும். எனக்கு அது பழகிடுச்சு. இது ஸ்லெட்டில் வைக்கிறது, எங்கேயாவது அங்கே வைக்கிறது எங்கே வைக்கிறதுலாம் நான் வைக்க மாட்டேன். எப்பயுமே சாமி ரூமில் தான் வைப்பேன். என்னைக்கு கார் எடுக்கணுமோ அன்னைக்கு இங்கே தான் சாமி ரூமில் தான் எடுத்துகிட்டு அப்படியே போயிடும். ஓகேவா? இன்றைக்கி போக வேண்டியது இருக்கு. ஸோ இது வேறு மேட்டு போட கூப்பிட்டுருக்காங்க, போகணும். பார்ப்போம். ஓகேவா?
நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகேவா? வீட்லேயுமே எனக்கு பிள்ளையார் தான் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயுமே பிள்ளையார் தான் வச்சுருப்பேன். அது ஏன் தெரியல. ஓகே, நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துடைக்க போகிறோம். வெள்ளிச்சவானா நான் துடைச்சிடுவேன், ஏன்னா சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ அதுக்காகவே வெள்ளிச்சவானா விடவே மாட்டேன், துடைச்சிடுவேன். நம்ம வந்து கொஞ்சமாக தொடச்சிட்டு பார்ப்போம். என் வேலை இருக்குது. ஸோ இந்த டே ரொட்டீனை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஒரு நாள் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்ற பாருங்க மட்டும். ஓகே, தொடச்சிட்டு பார்ப்போம். துடைக்க போகிறோம். இப்போ தண்ணியில் நான் வச்சுட்டு வந்துடுறேன். செண்டி Okay. பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமான்லாம் அடுக்கலாம். ஜாமான்லாம் கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை அடுக்கணும். தொடச்சியும் முடிச்சுட்டு எல்லாமே பெருக்கி தொடச்சாச்சு. செவ்வாய் வெள்ளினா
செவ்வாய் வெள்ளி மட்டும் ரொம்ப வேலை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தூங்கிலாம் ஊற வச்சு வந்துருக்கேன். அவங்க என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்க, எந்திரிக்கவே இல்லை. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குளிக்கணும். குளிச்சா தான் சாமி வேற கும்பிட முடியும். நீட்டாக தொடச்சி எல்லாம் வச்சு கிச்சனில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் பாதி வேலை இருக்குது. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எப்பவுமே நான் வந்து ரெகுலராக சுடு தண்ணி வச்சுருவேன். சுடு தண்ணி தான் குடிப்பாங்க. அதனால நான் குளிக்கணும். நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ண முடியும். அதுவே வேலை என்ன பண்ணுறது, செம்ம டயர்டாக வேலை இருக்குது. இன்னைக்கு டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாமா. எனக்கு இதுதான் போகும். நானும் தினமும் எந்திரிச்சா பெருக்கிடுவேன், துடைக்க மாட்டேன். ஆனால் செவ்வாய் வெள்ளி மட்டும் துடைப்பேன். மற்ற டைம் ஆனால் பெருக்கிட்டே இருப்பேன். வீட்டெல்லாம் க்ளீனாக தான் வச்சுப்பேன். க்ளீனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீட்டாக இருக்கும் எனக்கு பொறுத்தளவு. அதனாலே தான் சொல்லுவாங்க. தண்ணி ஒதுக்கி வச்சுட்டு அது எப்போ எந்திரிக்கிறாலோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எழுப்பலாம் மாட்டேன். ஹீரோவை குளிப்பாட்ட போகிறேன். ஓகே, குளிக்க வச்சுட்டு காட்டுறேன். நான் அடமுடிப்பான் வாங்க, அங்கே காட்ட முடியாது. நான் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். இப்போ வந்து அவங்க குளிக்க போயிருக்காங்க. நான் வேறு சோபா கவர் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அதுவும் சேர்த்து வந்துருச்சு. ஸோ அது போட்டதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறோம், டயர்டாக இருக்குது காய்ஸ். செவ்வாய் வெள்ளிலாம் வேலையை என்னால் இந்த வீட்டில் செய்ய முடியாது. அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். ஸோ இதனால் செய்ய போகிறேன். வேறு என்ன பண்ணுறது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சோபா கவர் போட போகிறோம். அழகாக இருக்குல்ல ஆர்டர் பண்ணது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் காய்ஸ். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் நம்ம பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எந்திரிச்சிட்டாங்கன்னா நம்ம பெட் கவர்லாம் மடிச்சிருக்கோம். அதை எந்திரிச்சாதாங்க என்னால் இதெல்லாம் பண்ண முடியும். அந்த அம்மா வர்றதுக்குள்ளே நான் வந்து அந்த அம்மா வர்றதுக்குள்ளே நான் இதெல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தேன். இப்போ சோபா கவரே போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்றத பார்ப்பீங்க. என்ன டிஃபன் கூட சாப்பிடல, டிஃபன் இருக்குது, டிஃபன் சாப்பிடல, பூஜை போடணும், நிறைய வேலை இருக்குது. சரியான மழை வேறு பெய்யுது பாருங்களேன். இவனை பாருங்கள் குளிச்சுட்டு எப்படி இருக்கான். இவனும் குளிச்சுட்டான். அன்றைக்கி மழை பாருங்கள், பயங்கர மழை பெய்யுது. இப்படி தான் இன்றைக்கி போக போதோ நாள் தெரியல.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஓகேவா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாமி கும்பிடலாம். சாமிக்கு பூலாம் வச்சுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால இது கொஞ்சம் பக்தியா இருக்கும். நான் அவளும் குளிச்சுட்டு வந்தா எடிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா. பூலாம் வச்சாச்சு. ஓகேவா? அடுத்து சாமி கும்பிடணும். ஷீரோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே என்ன பண்ணுறாங்க. ஷீரோ சாமி கும்பிட போறியோ? சாமியை கும்பிட போகிறேன். அவ்வளோதான், எகிரிடுவான். ஓகே, நம்ம சாமி கும்பிடும் போது பார்க்கலாம். அவங்க வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடம் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஃபன்லாம் இருக்குது, இன்னும் சாப்பிடல. சாப்பாடு வேறு அடுப்பில் வைக்கணும். நான் இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். க்ளீனாக வச்சுக்கணும். எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குங்க எங்கள் வீட்டில். இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த அம்மா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ரகுலா பாருங்க, பேக்கெட்டாக ரகுலா வாங்கி வச்சிருக்கு. அவளுக்கு பிடிக்குமே வாங்கி வந்துருக்கு. ஓகேவா? பேக் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாமே இருக்கும் இதில். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகேவா? எனக்கு இதெல்லாம் தூசியே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்படிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏய்
க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம். சாவி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பூஜரம் மேட் போட்டு வந்தாங்க, சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் அங்கே வச்சுருவோம். எப்பயுமே சாவி இதெல்லாம் வந்து பூஜை ரூமில் வைங்க சரிங்களா. எனக்கு வந்து பழக்கம். ஸோ நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்படி தான் வைப்பேன். இப்போன்னு இல்லை, அந்த சாவியுமே நான் அப்படி தான் வச்சேன். அம்மா கஷ்டப்படுறாங்க, வா நான் எடுத்து போவா. சிறந்தா வரமாட்டான், ஒன்றும் பாம்பே நெருப்புனா வரமாட்டார். இது உனக்கு இது வரேன். உன்னால போக அங்கேயே வைக்கிறேன். இந்தா இங்க வரப்பா வா போமா. சிரும்பா பொட்டைக்கு மாட்டான் பொறுக்கி நாய். ஏய் சிரோ சத்தாதமா கதவு சாத்துமா போட்டுட்டேன். நம்ம டே ரொட்டீனில் வந்து சமைச்சாச்சு. தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு, சாதம், சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் துணியெலாம் துவைச்சி போட்டேங்க இவ்வளோ நேரம், அதை காட்ட முடில. ஸோ பார்த்திங்களா சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் மேலே துணி காய போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் லைட்டாக வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் நான் துணி காய போட்டு வந்தேன். நல்லா காற்றடிக்குது. எவ்வளோ வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு நாள். இப்படி தான் எங்களோட டேவே போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் துணி துவைச்சது இதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. காய போட்ட மேலே ஆனால் எடுக்கும் போது நான் காமிக்கிறேன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுறன்றத போக போக தெரிஞ்சுப்பீங்க. சோபா கவர் வந்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க நல்லா இருக்கான்ட்டு. ஓகேவா? டே ரொட்டீனை கண்டினியூவாக பாருங்கப்பா.
ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்நாக்ஸ் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. பொங்கோடம் பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போது மதியம் சாப்பிட்டாச்சு. ஸோ தூங்கி எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய டே ரொட்டீன். பார்த்தீங்கன்னா கீரை உரிக்க போகிறாங்க சமையலுக்காக. நாளைக்கு தான் இது செய்ய போகிறோம், நைட்டுக்கு செய்ய மாட்டோம். ஆமாம். ஸோ உரித்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படியே அதுக்காக டீ பார்த்துட்டே உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்ப்போம். வேலை பொறுப்பாக செய்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா ரொம்ப சளி சிந்த போது மூக்கில் கிழிச்சு போடுமா. அதனால முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ரொம்ப இரும்பு சத்து நல்லது முருங்கைக்கீரைக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாச்சும் கீரை எடுத்துக்கணும். அது யார் சொல்கிறதுன்னே தெரியல. நல்லா எடுத்துக்கவே மாட்டேன், ஏன்னா வாங்கிட்டே வர மாட்டாங்க. போய் சொல்ல வச்சிருவேன். அவள் செய்யவும் மாட்டா, சாப்பிடவும் மாட்டா. நாளைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் கொஞ்சமாக வச்சுட்டு திக்கா பொரியல் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த குக்கிங் வீடியோ வந்து மோஸ்ட்லி குட்டி சேனலில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எனக்குல வரும். 2 பேரில் எதுலன்னா ஒன்றுத்துல வந்துடும். முருங்கைக்கீரை சாம்பார் திக்கா. குட்டி செஞ்சானா குட்டி சேனலில் தான் வரும், நான் செஞ்சனா தான் என் சேனலில் வரும். சரியா, பார்க்கலாம். நாளைக்கு அந்த விளாக் வரும் தானே குட்டி? இல்லை குட்டி இதுலேயுமே வந்தால் வரும். குக்கிங் ஃபேமிலிஸில் அவங்களுக்கு, அதனால் மோஸ்ட்லி அவங்களுக்குல தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக டே ரொட்டீன் தான். இன்றைக்கி எப்படி நாள் போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போச்சு, டே ரொட்டீன் தான் எடுத்தேன். ஸோ சூப்பராக போயிருக்கோம் நான் நம்புகிறேன். இப்போ வந்து நாங்கள் டிவி பார்க்க போகிறோம். டிவி பார்த்துட்டு தூங்க போகிறோம். ரொம்ப லேட்டாக தான் தூங்குவோம் நாங்கள், 2 மணி ஆயிரும். ஸோ இருந்தாலும் தூங்க போகிறோம். எடிட் பண்ணுவாங்க இந்த அம்மா. இதுதான் இன்றைக்கி நாள் டே ரொட்டீன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னோம். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வேறு போடுறதில்ல. ஸோ இந்த கார் வாங்கினது எனக்கு அழைச்சனால என்னால் வந்து சமையல் வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக என்னோட சேனல் வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.